ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான அப்டேட்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏகே நடிச்சிட்டு இருக்கிற குட் பேட் அக்லி படத்தை நம்ம ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து டைரக்ஷன் பண்ணுறாரு. அந்த படத்தை வந்து தேவி திரி பிரசாத் வந்து மியூசிக் பண்ணுறாரு. எஸ்டர்டே பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட ப்ரொடியூசரான நவீன் நிர்னானி வந்து ரவிசங்கர் இவங்க 2 பேத்து கூடயும் நம்ம ஏகே பார்த்தீங்கன்னா நின்று ஃபோட்டோ எடுத்திருந்தாரு. அந்த ஃபோட்டோஸும் பார்த்தீங்கன்னா நேற்று செம்மையாக வைரல் ஆயிடுச்சு சோஷியல் மீடியாவில். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து மே 10ஆம் தேதி வந்து போகிறாங்களாமா. அதாவது பார்த்தீங்கன்னா அசர்பைஜானில் ராமோஜிரா ஃபிலிம் சிட்டி இருக்குல்ல, அங்கே தான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சாங் அண்ட் ஃபைட் சீக்வன்ஸ் வந்து எடுத்து முடிக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் போட்டிருக்காங்க. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஷெட்யூலை கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் நம்ம ஏகே வந்து விடாமுயற்சி படத்தோட ஷூட்டிங் வந்து போறாரு. ஆக்சுவலாக இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து ஜூன் தான் எப்போ போறாங்க அப்படின்ற மாதிரி இந்த டைட்டிலுக்குள்ள வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விடாமுயற்சி படத்தோட ஷூட்டிங் ஃபைனல் ஷெட்யூல் இருக்குல்ல, அது பார்த்தீங்கன்னா மே மந்த் போகும். அதை முடிச்சுட்டு நம்மளுக்கு ஜூன் மந்த்தில் வந்து குட் பேட் அக்லி படத்தோட ஷூட்டிங் போகலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி ஷூட்டிங் வந்து இப்போதைக்கு நடக்காது அப்படின்றதுனால குட் பேட் அக்லி படத்தோட ஷூட்டிங் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானை போட்டாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரே ஃப்ளோவில் இந்த ஷூட்டிங் வந்து நடக்க போகிறது கிடையாது. இந்த ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் மட்டும் இப்போதைக்கு முடிச்சிருவாங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் முடிச்சதுக்கப்புறமா விடாமுயற்சி படத்தோட ஷூட்டிங் வந்து நம்ம ஏகே போயிடுவார். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி ஷூட்டிங் கம்ப்ளீட் ஆனவொன்னே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா குட் பேட் அக்லி படத்தோட ஷூட்டிங் வந்து கண்டினியூ பண்ணுவாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதோட அப்டேட்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குது அஃபிஷியல் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஒன் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ்.